காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம நேரம் தவறிய ஆகாரத்தை பற்றி பார்ப்போம். நிறைய நம்ம அதிகபட்சமாக சொல்லலாம், எனக்கு சாப்பாடை பற்றியே கவலை கிடையாது, எனக்கு வேலை தான் முக்கியம். யார் ஒருத்தர் எனக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்லுமோ, நிச்சயமாக நம்ம யாருக்காக தயார்படுத்தணும்னு சொன்னால் மருத்துவருக்காக நம்மளை தயார்படுத்திகிட்டு இருக்கோம். ஒரு முறை பிருகு முனிவர்கிட்ட அவருக்கு சிஷ்ய கோடி முனிவர்கிட்ட கேட்பார், கடவுளுங்கிறது யார், எங்கே இருக்கார், எப்படி செய்யார், என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டவுடனே பிருகு முனி சொல்வார், எதை நினச்சா உனக்கு சந்தோஷம் வருமோ, எதை சொல்லி கூப்பிட்டா மக்கள் உங்கள்கிட்ட வந்து நிற்பாவளோ, எது ஒன்று உனக்கு மோட்சத்தை கொடுக்குமோ, இதுதான் கடவுள் அப்படிம்பார். அப்போ இவருக்கு புரியலை, சிஷ்ய கோடிக்கு. ஐயா எனக்கு புரியலை, என்னன்னு சாப்பாடு தான் கடவுள் அப்படிம்பார். அதாவது நாம் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு எடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம வேலை செய்ய முடியும், வேலை செய்தால் தான் சாப்பிட முடியும். ஆக மொத்தம் நம்மளுக்கு சாப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யார் ஒருத்தர் இந்த சாப்பாடை நம்ம எனக்கு வேண்டாம், முடியாது அப்படின்னு சொல்லுமோ, தயவுசெய்து ஒரு எனது வேண்டுகோளாகவே நான் வச்சுக்கிட்டேன், யாரும் உணவை மட்டும் வேண்டான்னு சொல்லாதுங்க. உலகத்திலேயே போதும்னு சொல்லக்கூடிய ஒரே வஸ்து சாப்பாடு தான். அதான் இப்போதைக்கு எனக்கு போதும், கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு வேணும். அப்போ இந்த சாப்பாடை நாம் எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ நம்ம இன்றைக்கி நிறையா நிகழ்ச்சிகளில் எல்லாருமே சொல்லுவோம், பசிச்சு சாப்பிடு. சரி, நல்ல விஷயம். பசிக்கிறது எப்போ பசிக்கணும், அதுக்கு ஏதாவது வரைமுறை கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. நம்ம சித்தர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்க, சூரியன் உதயமாகி ஒரு ஜாமத்துக்குள்ளே முடிக்கணும். அதாவது ஒரு ஜாமன்னா கிட்டத்தட்ட 24 நிமிஷம். அந்த ஒரு ஜாமத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 6:30 மணி 7 மணிக்குள்ளே நம்ம சாப்பாடை முடிச்சிட்டோம்னா, இந்த சாப்பாடு நம்ம உடம்பில் போய் ரத்தமாக மாறி ஜீரணமாகி நம்ம உடம்புக்கு ஒரு சக்தியாக மாறும். இதை தவறி சாப்பிடும்போது அதுதான் ஜீரண குறைவு உண்டாக்குது. அப்போ காலையில் நம்ம ஒரு 6:30-7 மணிக்குள்ளால் சாப்பிட்டோன்னு சொன்னால் மதிய ஆகாரம் ஒரு 11:30லேருந்து 12:30க்குள்ளே முடிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம ஏதாவது சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டால் 5 மணி 6 மணிக்கு எடுத்துக்கிடலாம். அப்படி தவறுனா அதை விட்டுடலாம். அந்த இரவு ஆகாரத்தை விடுறதுனால தப்பு கிடையாது. ஒரு சித்தர் அழகாக சொல்வார், பகலில் உண்பது உன்னை வாழ வைக்கவும், இரவில் உண்பது வைத்தியனை வாழ வைக்கும் அப்படிங்கிற ஒரு சாப்பாடை தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் காலை ஆகாரமே 11 மணிக்கு எடுக்க, மதிய ஆகாரம் 3 மணி 4 மணி அந்த நேரம் கிடச்சான். அது மாதிரி இரவு 10 மணி 11 மணி. இது நம்ம லைஃப் ஸ்டைலாக மாறிட்டுருக்கு. ஒரு சின்ன ஆராய்ச்சி ஆஸ்திரேலியாவில் எல்லாருமே நைட் டியூட்டிக்கு போயிட்டாங்க. இப்போ நைட்டில் தான் அதிகபட்சம் வேலை நடக்குது. அங்கே தான் நோயாளிகள் அதிகம். இப்போ சம்பாதிக்கக்கூடிய அவ்வளவு பணமும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கு. இந்தியாவும் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. நாம் மருத்துவமனைக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னு சொன்னால் நாம் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ சாப்பாடுங்கும்போது காலையில் ஒரு எளிமையான ஆகாரம், அதாவது ஒரு பழமொழியோட உண்டு, காலையில் மகாராஜா சாப்பாடு, மதியம் இளவரசன் சாப்பாடு, மாலையில் பிச்சைக்காரன் சாப்பாடு. அப்போ மகாராஜாங்கிறவர் பார்த்து எளிமையான விஷயங்களை சாப்பிடுவார். அதனால் மகாராஜா சாப்பாடு காலையில். அப்போ அந்த சாப்பாடு எப்படி இருக்கணும்னா, இந்த கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுடலாம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அதை தான் பண்ணாங்க. ஒரு கடலையை வேக வச்சு, வேர்க்கடலையை வேக வச்சு கொஞ்சம் கருப்பட்டி போட்டு இடித்து ஆளுக்கு ஒரு உருண்டாது தான் காலை சாப்பாடு. மத்தியானத்தை பொறுத்தவரையில் எதை வேணாலும் சாப்பிட்டுடலாம், என்ன வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுடலாம். இதுதான் நம்ம பாரம்பரியம். அப்போ மாலை ஆகாரங்கும்போது பிச்சைக்காரன் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். பிச்சைக்காரனுக்கு பொதுவாக யாரும் நம்ம சாப்பாடு கொடுக்க மாட்டோம் ஈவினிங்கில். அப்போ இரவில் ஓரளவுக்கு எந்த ஒரு பிச்சைக்காரனும் பிச்சை எடுக்கிறதுக்கு வரதில்லை. அதெல்லாம் மத்தியானத்தோட முடிஞ்சு போவோம். அப்போ இரவில் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அதாவது காலையில் சாப்பாடை தவிர்ப்பது தப்பு, இரவில் சாப்பிட்றது தப்பு. அப்போ தப்புங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி
நம்ம முழுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ஹோட்டலில் போனாலும் அந்த 10 மணிக்கு 11 மணிக்கு தான் அந்த நல்ல கூட்டம், அதுவும் நான் வெஜிடேரியன் அப்படிங்கும்போது முழு கட்டிகிட்டு இருக்குது. அப்போ சகஜமாக நம்ம ஒரு நான் வெஜிடேரியன் எடுத்தால் கூட மத்தியானம் மட்டும் எடுத்து பழகிக்கலாம். அதை நம்ம இரவு போகும்போது என்ன ஆகுன்னா முழுமையான ஜீரணம் ஆகாது, அதனால் வயிற்றில் மந்தத்தை உண்டாக்கிறோம், காலையில் எழும்ப முடியாது. அதனால் எதுவாக இருந்தாலும் மத்தியானத்தில் முடிச்சுவிடுறது ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஆகாரமாக இருக்குமோ அது நம்ம உடலுக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. நம்ம ரொம்ப லக்ஸரியாக சாப்பிட போய் தான் இன்றைக்கி நோய்களுக்கு மூல காரணமாயிற்று. எந்த ஒரு உணவும் இன்றைக்கி ஒரு கடைப்பொருள், அதாவது வீட்டில் தயாரிக்கக்கூடியதில்லை. வீட்லேயுமே இன்றைக்கி நிறைய பெண்கள் ஒரு கேசரியை செய்தால் கூட அதில் கலர் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கெமிக்கல் கலர். அது ஒரு பாரம்பரியமாட்டு இன்றைக்கி அது முக்கியங்க மாதிரி மக்கள் நினச்சிட்ருக்காங்க. அடுத்தால அஜினமோட்டோ இப்படியெல்லாம் இன்றைக்கி வீட்லேயும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கடைகளில் ஒரு மணத்துக்காகவும் ருசிக்காகவும் இதை பயன்படுத்திட்டு அது வியாபாரம். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது அதை பயன்படுத்துறது மகா தவறானது. அந்த வகையில் நம்ம எளிமையான ஆகாரத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுமோ, முக்கியத்துவம் கொடுத்துட்டோமோ அதுதான் நம்மளை வாழ வைக்கும். பாரதியார் சொல்லுவார், உலகத்திலே இந்த யாருக்காவது ஒரு கொடுக்கணும்னு நினச்சா சாப்பாடை கொடு. ஏன்னா அந்த சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்லக்கூடிய ஒரே பொருள். மற்றபடி எந்த பொருளை கொடுத்தாலும் யாருக்குமே காணாது. அதனால் சாப்பாடு கொடுக்க சொல்லார். அப்போ அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குமோ நல்லது. என்ன ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சாப்பாடை மட்டும் எந்த வகையிலும் வேண்டாம், நம்ம கொஞ்சம் சாப்பாடு வைக்கும்போது இல்லை எனக்கு வேண்டாம் சாப்பிடுங்க சார் அப்படின்னா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னு சொன்னால் இப்போ உதாரணமாட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லேன். நான் கிட்டத்தட்ட 35 வருஷமாக டீ காஃபி எதுவுமே குடிக்கிறது கிடையாது. அப்போது நான் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன் டீ காஃபி குடிக்கிறதில்ல. இன்றைக்கி யாருமே எனக்கு தரதில்ல, சார் டீ குடிக்க மாட்டா அப்படிங்க இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் எனக்கு இப்போ நான் போய் யார்கிட்டையாவது டீ வேணும்னு கேட்டால் கூட என்ன சார் தமாஸ் பண்ணுறீங்களா, இது நீங்கள் தான் குடிக்க மாட்டில்ல அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் விரும்பி கேட்டால் கூட இன்றைக்கி கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் டீ காப்பி. ஏன்னா நான் அந்தளவுக்கு பழக்கப்படுத்திட்டேன். அப்போ நம்ம எப்போ இந்த உணவுக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லமோ நிச்சயமாட்டு நம்மளுக்கு அந்த உணவு கிடைக்காம போயிடும், இல்லைன்னா சாப்பிட முடியாமல் போயிடும். எவ்வளோ தான் பணம் வச்சுருந்தாலும் அந்த சாப்பாடு நம்மளுக்கு உள்ளே போனால் மட்டும்தான் மன சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகும். அந்த வகையில் நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கமோ நிச்சயமாட்டு நம்ம மருத்துவருக்கு செலவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் ஒரு பழமொழி சொல்ல, வைத்தியனு கொடுக்கறத வாணியனு கொடுக்கலான்னு சொல்லி நம்ம வாணியனு கொடுத்து பழகுவோம், மருத்துவரை கொஞ்சம் தள்ளி வைப்போம். நன்றி, வணக்கம்.